வணக்கம். வணக்கம். அப்படியே சட்டசபை லைவ் பார்த்துட்டே இருந்தோம். காலையில இருந்து ஒரு டாபிக் பேசணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். பார்த்தா இன்னைக்கு லைவ்ல நடந்துட்டு இருக்கிற அந்த ஒரு விஷயமும் நம்ம பேசணும்னு நினைச்சிட்டு இருந்த விஷயமும் அப்படியே கோரிலேட் ஆகுது. அதாவது இபிஎஸ் அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் பயங்கரமான சண்டை. ஜேசிடி பிரபாகர் அவர்கள் ஒரு பக்கம் உள்ள பூந்து அழகா அவருடைய வேலையை பார்த்துட்டாரு. மைக் ஆஃப் பண்ணி விட்டுட்டு பேசுங்க 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 அப்படின்னு சொல்லி 90% எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேச வந்தாரு அது எதுவுமே கேட்க விடாம பண்ணி எடப்பாடி பழனிசாமி மைக் ஆஃப் பண்ணி விட்டுட்டு முன்னவர் அவை முன்னவர் அப்படி அது என்னமோ தெரியலடாப்பா. சில அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் கொடுக்குறாங்க பாரு பில்டப். இது வரைக்கும் வரலாறுல இந்த மாதிரி ஒரு சபாநாயகர் இருந்தது இல்லப்பா. சூப்பர் சபாநாயகர். என்னத்த சொல்றதுன்னு தெரியல. இல்ல ஆரம்பத்துல அப்படித்தான் நினைச்சேன். ஆனா வர 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 ஜேசிடி பிரபாகர் தேஞ்சு அப்பாவா ஆயிட்டு வராரு. அப்பாவா அப்பாவா ஓகேவா. மேட்ரு என்ன அப்படின்னா அவர் நடுநிலையா நடத்தணுன்ற இன்டென்ஷன்லாம் அவருக்கு நல்லபடியா தான் இருக்குதான் செய்யும். ஆனா அவர் ஒரு அளவுக்கு மேல எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுத்தா ஆளுங்கட்சி சும்மா இருப்பாங்களா? அவர் சபாநாயகர் அப்படிங்கிறது அவங்களா பார்த்து கொடுத்துருக்கிற அந்த ஒரு பொசிஷன் தானே. அவருக்கு அவர் கட்சிக்குள்ள என்ன பிரஷரோ அதனால அவர் மேல என்ன விமர்சனம் வைக்கிறதுன்னு தெரியல. ஓகேவா, அவரை விடு. இப்ப என்னன்னா அந்த எம்எல்ஏக்களை தூக்குற விஷயத்துல மறுபடியும் இன்னைக்கு பஞ்சாயத்து ஏறுதுடா. 6 எம்எல்ஏக்களை தூக்கி இருக்கிறீங்க. 6 எம்எல்ஏக்களை வந்து ராஜினாமா பண்ணிட்டு மேல் மாடியில வச்சு கையெழுத்து வாங்கி நீங்க உடனே ராஜினாமா பண்ண வைக்கிறீங்க. இப்ப அந்த 6 தொகுதிகளுக்கும் மக்கள் பிரச்சனைகளுக்கு யார் பேசுவா? 100 நாள் ஆச்சு. அந்த 6 தொகுதி என்ன அனாதைங்களா? 15 நாள்ல 10 நாள்ல அவங்க ஜெயிச்ச உடனே அவங்களை வந்து நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே. இப்ப அந்த 6 தொகுதி என்ன பண்ணுவாங்கன்னு தான் எடப்பாடி கேள்வி கேட்கிறாரு. அப்ப எந்திரிச்சு செங்ஸ் என்ன சொல்றாப்லன்னா, அது நாங்க அமைச்சர்கள் போயிட்டு அப்பப்ப மக்கள் கிட்ட குறை கேட்டு நாங்க வந்து அதை எப்படி சொல்றது தத்துப்புள்ள மாதிரி பாத்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற பில்டப் கொடுத்தா ஏன்னா தினமும் போயிட்டு இருக்க முடியுமா அமைச்சருங்க? இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச அமைச்சர்களால முழுசா பார்க்க முடியாது. அதுக்கான பொறுப்பு அந்த எம்எல்ஏ ஓடுது. அவரு தான் முழுசா பார்த்து என்னென்ன குறை இருக்குது தேவை இருக்குதுன்னு பார்த்து ஆமா குறை சார்ந்தவங்க கிட்ட சொல்லணும். ஆமா இது 6க்கு இவர் பேசிட்டு இருக்கிறாரு. ஏன் இந்த விஷயத்தை இன்னைக்கு பேச வேண்டிய நிலைமை வச்சு தெரியுமா? 6ஓட இது நிக்காதுன்னு சொல்லி முந்தானேத்து செங்ஸ் டிவிகே மேடையில என்னடா ஒரு அதிப்பு, இன்னும் 10 பேர் தூக்குறோம் இல்ல இன்னும் 10 பேர் ராஜினாமா பண்ண போறாங்க. ஆக மொத்தம் 25. உங்க நிலைமை பார்க்கிற போது 6 பேர் ராஜினாமா பண்ணிட்டு ஓடியான்ட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்தோடு நாங்கள் இணைவோம். முடிஞ்சு போச்சா? நீ 47 6 குறைஞ்சு போச்சு. ஒன்னு 10 ரெடியா இருக்கு. இது தெரியாது. அந்த 10 வந்தா முடிஞ்சு போச்சு. அதுல 25 பேர் ஒட்டுக்கா வரக்கு ரெடி ஆயிட்டாங்க. இதெல்லாம் நடக்கு. அப்புறம் தான் தெரியும் இவர்களுக்கு. அதாவது சினிமாலாம் ஒரு சில இந்த கௌபாய் அல்லது இந்த மாதிரி பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஊருக்குள்ள போய் அவங்களெல்லாம் சூறையாடிட்டு அங்க இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் தூக்கிட்டு போயிடுறது, அங்க இருக்கிற வந்து பொருட்கள்லாம் கொள்ளையடிச்சுட்டு குதிரையில போவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பில்டப்டா செங்கோட்டையன். இன்னும் ஒரு 25 மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. என்ன தெரியுமா, இப்போ ஒரு மயக்கத்தில் இருக்கிறாங்க. ஓகே ரைட்டு, எது நடந்தாலும் ஹீரோயிசம் அப்படின்ட்டு. ஆனா இது அறுத்து ரத்த கொலையை வந்து உருவி எடுக்கிற மாதிரி இல்லையா இது? இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்குறான் செங்ஸ். சொல்லிட்டு நல்லா வாங்கினாப்புல எடப்பாடியார்கிட்ட. என்னன்னா நீங்க எடப்பாடி தொகுதியில வேட்பாளர் அருண் தூக்குனீங்களே, வாபஸ் வாங்க வச்சுட்டு கட்சியில சேர்த்துக்கிட்டீங்களே. எதுக்காக அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவங்க கட்சியில இருந்து 10 பேர் வருவாங்க 25 பேர் வருவாங்க அப்படின்ட்டு செங்கோட்டைன்னு சொன்னதுக்கு குதிரை பேரன்னு சொன்னார் இல்லையா? அதுக்கு இவரு சொல்றது என்னன்னா எடப்பாடி தொகுதியில நீங்க எங்க கட்சி வேட்பாளர் வந்து நீங்க வாபஸ் வாங்க சொல்லிட்டீங்க, அது குதிரை பேரம் இல்லையான்னு செங்கோட்டைன்னு கேக்குறாரு. பொழிச்சுன்னு வச்சாப்புல. ஆமா இப்ப செஞ்சிருச்சு. நான் எங்கேயா வாபஸ் வாங்க சொன்னோம்? அந்த ஆள் அவர் வந்து வாபஸ் வாங்க கிடையாது, அவருடைய வேட்பு மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்கு தேர்தல் ஆணையம். ஃபார்மை ஃபில் பண்ண தெரியாம தப்பா ஃபில் பண்ணி தப்பா அஃபிடவிட் கொடுத்து உங்க வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டிருக்குது. சொல்லுங்க, தேர்தல் ஆணையம் தான் சொல்லுங்க. தேர்தல் ஆணையம் குதிரை பேரம் பண்ணிச்சுன்னு சொல்லுங்கப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட சேர்ந்து. இல்ல நம்ம இந்த ஆரம்பத்திலே பேசியிருக்கோம். அதாவது எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இந்த விஷயத்தை பேசணும். அதாவது இவங்க குதிரை பேரன்னு சொன்னா எடப்பாடி தொகுதி இந்த திமுக தாவேகாரங்க தூக்கிட்டு வருவாங்க அப்படின்ட்டு. இது அவங்க வந்து இது ஒரு விஷயமா ரொம்ப நாளா சொல்லாம இருந்தாங்கடா. அங்க நடந்தது நல்லாவே தெரியும். எடப்பாடி சொல்றாருலடா, நான் பிரச்சனை இருந்தது எங்களுக்கும் திமுக வேட்பாளருக்கும் தான், உங்களை நான் கன்சிடரே பண்ணல. அவங்க போட்டியாவே நினைக்கல. அது டிவி சின்னம்டா. ஐ திங்க் டிவி சின்னமா இல்ல ஃபர்ஸ்ட் வேட்பாளராக போட்டிருந்தது விசில் சின்னம், அதுக்கப்புறம் தான் டிவி சின்னம். அது கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் தான் வருது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எடப்பாடி தொகுதியில வந்து பெரிய மார்ஜின்ல அவர் ஜெயிப்பாருன்னா எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சது இபிஎஸ் தான். அங்க பிரச்சனையே அவர் காம்படிஷனா நினைச்சது டிஎம்கே வேட்பாளர் தான். அந்த டிஎம்கே வேட்பாளர் தகுதி நீக்கம் பண்ணணும்னு சொல்லி தான் அன்னைக்கு காலையில இருந்து பாத்தீங்கன்னா 4 மணி வரைக்கும் பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குது. இவங்க தப்பா ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்து இது ரிஜெக்ட் ஆயிருது.
இதை தூக்கிட்டு வந்து இதை ஒன்ன காட்டிக்கிட்டு நாங்க என்ன வேணா பண்ணுவோம், ஜஸ்டிஃபை பண்ணிப்போம். எப்படி அது? இந்த கேவலங்கட்ட வேலையை இன்னைக்கு சட்டமன்றத்திலே வச்சு காரி துப்பிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனா சட்டம் இன்னொரு விஷயம் சேர்த்து சொல்லணும். எடப்பாடி பழனிசாமி காரி துப்புனார் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே சட்டமன்றத்தில் வச்சு இந்த மாதிரி ஒரு அசிங்கமான வேலையை செங்கோட்டையன் பண்ணியிருக்கிறாரு. என்னது? அதான், அதாவது இவங்க 10-15 பேர் தூக்குறதும் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில இவங்களோட வேட்பாளர் தகுதி நீக்கமானது 1 அப்படின்ட்டு கொண்டு வராரு இவரு. தேர்தல் ஆணையம் தான் தகுதி நீக்கம் பண்ணுச்சு, எடப்பாடி பழனிசாமி தான் தகுதி நீக்கம் பண்ணாரா? உன்னுடைய தகுதி நீக்கப்படுகிறது, ஏனென்றால் நீ தாவிக்காவை சேர்ந்தவன், நீ விசில் சின்னத்தில் போட்டியிடக்கூடாதுன்ட்டு அவர் தான் உட்காந்து கையெழுத்து போட்டாரா? அடுத்த மேட்டருக்கு போயிடுவோம். சரியா? தேர்தல் ஆணையம் வந்து தள்ளுபடி பண்றது. இதுவும் இவங்க காருக்குள்ள வச்சு கையெழுத்து வாங்குறதும் ஓகேவா? நேத்து டிடிவி பேட்டி பாத்தியா? செம்மையா இருந்துச்சு. வச்சு செஞ்சு விட்டாரு. செங்கோட்டையன் வந்து இவ்வளவு அதுப்பு இவ்வளவு பேச்சு அப்படிங்கறதெல்லாம் வந்து ஆவாது, எல்லாம் நடக்கும்போது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. அது போக இப்ப தாவேக்காக்கு போயிட்டு ஆதரவு கொடுத்த கட்சிகளை தான் வச்சு கலாச்சி விட்டாப்புல. ஆட்டுக்கு வாழை அளந்துதான் வச்சாங்க மக்கள் 107 அப்படின்ட்டு, நீ தான் போய் அந்த வாழை நீட்டி விட்டீங்க, நீங்க எல்லாம் போயிட்டு வச்சு செய்யறாங்களா மாப்பிள்ள உங்களை அப்படின்னு சொல்லி காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக அதான் கதறினுங்கிறாங்களே. இப்போ கதறல் அடடா குதிரை பேரன்னு சொல்லி இபிஎஸ் சொல்றாரு, நீங்க வந்து மறுக்கிறீங்க. யோ உங்க கூட வந்து அமைச்சரா உட்காந்துக்கிட்டு ஆட்சியில பங்கு வாங்கிட்டு இருக்கிற விசிக சொல்லுதுப்பா. ஒருத்தரா பாப்போம், நாட் ஒன்லி விசிக, ஒன்னொன்னாவே பாப்போமா. விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த். துணை பொதுச் செயலாளர்ன்றது இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர் வன்னியரசுக்கு நிகரான கட்சி பதவி. அதே மாதிரி திருமாவளவன் அவர்களுடைய சிக்னல் இல்லாம, அனுமதி இல்லாம அவர் பேச மாட்டார், பேசக்கூடிய ஆளும் கிடையாது. அவர் நேத்து பேட்டி கொடுக்கிறாரு. குதிரை பேரம் நடப்பதாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. எதிர்க்கட்சிகள் அந்த குற்றச்சாட்டை சொல்லி வருகிறார்கள். எந்த அடிப்படையில் 10 எம்எல்ஏக்கள் உங்களிடத்தில் வரப்போகிறார்கள், எந்த அடிப்படையில் 25 எம்எல்ஏக்களை நீங்கள் இணைக்க இருக்கிறீர்கள், அதற்கு பின்னால் நடக்கிற செய்திகள் என்ன, விஷயங்கள் என்ன என்கிற கேள்வி எழுகிறது. ஆகவே குதிரை பேரம் நடப்பது உண்மையோ என்கிற ஐயத்தையும் உருவாக்கி இருக்கிறது. இப்படி 10 எம்எல்ஏக்களை வந்து ராஜினாமா பண்ண போறாங்க. சரி, நான் கேட்கிறேன், அவங்களா விருப்பப்பட்டு ராஜினாமா பண்ணி வந்து உங்க கட்சியில வந்து சேர போறாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி சார் முன்கூட்டியே தெரியும்? அப்ப நீங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்களா? அப்ப நீங்க அவங்க கூட தொடர்புல தான் இருக்கிறீங்க. அப்ப வைகோ சொன்னது இதுக்கு பேர் தான் குதிரை பேரம். இதுக்கு பேர் தான் குதிரை பேரம். அப்ப வைகோ சொன்னது, அதாவது 2 தொகுதி நீங்க வந்து ராஜினாமா பண்ணீங்கன்னா நான் வந்து உங்களை வந்து பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைக்கிறேன்னு விஜய் சொன்னாரு. அதுக்கப்புறம் பல்டி போட்டாரு பாரு பிரச்சனை ஆன உடனே. அதே மாதிரி எம்ஆர் விஜய் என்ன அணுகினார்கள், டிவிக்கு அப்ரோச் பண்ணாங்க. எதுக்கு? அவங்க கட்சியில சேர்றதுக்கு. ராஜினாமா பண்ணிட்டு வந்து அது வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு, அதனால நான் போயிட்டு வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அதையும் அவர் அப்படியே மாத்தி பேசினாரு, நானா தான் விருப்பப்பட்டு அப்படின்ட்டு. ஏன் அயோக்கியத்தனம் பண்றதுன்னு ஆயிடுச்சு. அதை கொஞ்சம் அறிவாளித்தனமா பண்ணுங்களேன். அப்பட்டமாவா பண்ணுவீங்க ஜஸ்ட் பிகாஸ் உங்களை அன்கண்டிஷனலா கண்மூடித்தனமா முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குதுன்றதுக்காக அராஜகம் பண்ணிட்டு ஆடிட்டு இருக்க கூடாது. இப்ப 25 எம்எல்ஏன்னு சொல்லி லிஸ்ட் போடுறீங்க. விசிகா இன்னைக்கு எந்திரிச்சிட்டாங்க. கூட்டணியில் இருக்கிற கட்சி இன்னைக்கு சொல்றாங்கடா, நான் வீடியோ அட்டாச் பண்றேன், குதிரை பேரம்னு சொல்லி எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுவதில் உண்மை இருக்குமோ என்று எங்களுக்கு ஐயம் ஏற்படுகிறது. இவராது எங்களுக்கு ஐயம் ஏற்படுகிறது அப்படிங்கிறாரு. கார்த்தி சிதம்பரம் இவங்களோட காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குது இல்ல, அவரு குதிரை பேரம் தான் அப்படின்ட்டு வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. அதுவும் நேத்து நடந்தது. இவங்களை ராஜினாமா செய்ய வச்சு இவங்க கட்சியில வந்து இடைத்தேர்தலை வச்சு இவங்க கட்சியில சேர்க்கிறத நான் வன்மையாக எதிர்க்கிறேன். அதை செய்யவே கூடாது. அது என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து அந்த தொகுதி மக்களுக்கு நடக்கும் அநீதியாக தான் பார்க்கிறேன். இதை வந்து நான் ஏத்துக்கவே இல்லை. இது அவங்களுக்கு தேவையும் இல்லை. இந்த இன்செக்யூரிட்டி அவங்களுக்கு தேவையும் இல்லை. அவங்க ஒரு கட்சியிலேருந்து ராஜினாமா, இப்போ தேர்தல் நடந்து 3 மாசத்துக்குள்ள ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ணிட்டு அது இன்னொரு கட்சிக்குள்ள போய் நின்று இடைத்தேர்தலை சந்திக்கிறத நான் ஏத்துக்கவே இல்லை. அதை வந்து நான் வன்மையாக எனக்கு பொறுத்தவரைக்கும் நிராகரிக்கிறேன். என்ன பேரம் வேணா வச்சுக்கலாம், எந்த பேரம் இதை நான் ஏத்துக்கல. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதி மக்களுக்கு நடக்கும் அநீதியாக தான் பார்க்கிறேன். இப்படி ராஜினாமா பண்ணிட்டு வந்து இங்க சேர்றதும் இவங்க அதை ராஜினாமா பண்ண வச்சு வந்து சேர்த்துக்கிறதும் அருவருப்பா இருக்குது. தாவேக்கா பண்றது கேவலமா இருக்குது. இந்த கேவலங்கட்ட வேலையை தாவேக்கா நிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி கார்த்தி சிதம்பரம் பேசுறாங்க. அதையும் போட்டு விட்டுறலாம். அடுத்து கம்யூனிஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க, உங்ககிட்ட ஃபைல் இருக்குதுன்றீங்களே, அப்போ ஓபன் பண்ண வேண்டியது தானே, பண்ணல அப்படின்னா நீங்க பிளாக்மெயில் பண்றீங்கன்னு அர்த்தம். கம்யூனிஸ்ட் கேட்கறாங்க. அது போக உங்களுக்கு நாங்க வேணுமா அதிகாரிகள் வேணுமான்னு சொல்லி முடிவு பண்ணிக்கங்க. ஆனா இதே காங்கிரஸ் கிட்ட, இதே விசிகா கிட்ட, இதே கம்யூனிஸ்ட் கிட்ட ஆதரவு கேட்கும்போது
பம்பீடுல போனாரு ஆபீஸா ஆபீஸா போய் பம்பிக்கிட்டு, அதுவும் நிர்மல்குமார் உட்காந்து இந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் பாக்கணுமே பேசணும் கிட்ட, சார் வாங்க சார் வந்து கொஞ்சம் அப்படியே லைட்டா, அதான் அந்த சண்முகம் தான் இப்ப சொல்லிருக்காரு. அவர் தான் சொல்றாரு உங்களுக்கு அதிகாரிகள் வேணுமா நாங்க வேணுமான்னு முடிவு பண்ணிக்கிட்டு இப்ப போ அப்படின்ற மாதிரி. ஏன்னா நாங்க தான் 10 பேர் வேணுமா 25 பேர் வேணுமா, நாங்க தான் பல்கா தூக்கிறோமே. அதாவது ஓட்டுக்கு காசு கொடுக்குற அயோக்கியத்தனத்தை நாங்க பண்ண மாட்டோம். ஓட்டுக்கு காசு கொடுத்து ஜெயிச்சு உட்காந்துட்டு இருக்கிறவங்கள பல்கா பர்ச்சேஸ் பண்ற அயோக்கியத்தனத்தை நாங்க பண்ணுவோம் அப்படின்னா இது என்ன பேரம் இது? இது வந்து பாத்தீங்கன்னா, நான் இன்னொரு செய்தி இந்த இடத்துல கூடுதல் ஆட் பண்றேன். அதிமுக ஆதரவுன்னு நினைச்சுக்காங்கயா. இப்படி கேடுகட்ட வேலை பண்ணா ஈவன் உங்களுக்கு பிடிச்சவங்க கூட பாத்தீங்கன்னா என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக தான் நிற்பாங்க. கரூர் விஷயத்துல விஜய்க்கு ஆதரவாக என்ன எதுக்காக நின்னோம்? யார் அந்த இடத்துல வந்து பாதிக்கப்படுறாங்களோ, யாருக்கு எதிராக அதிகாரம் விளையாடுதோ நம்ம அந்த இடத்துல கோவப்பட்டோம் இல்லையா? அது தீர்ப்பு நாளைக்கு எப்படி வேணா வந்துட்டு போகுது. அன்னைக்கு அதுதானே பண்ணோம், அதுதான் இப்பயும். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப 25 பேரை நாங்க தூக்கிடுவோம். ஜோக்கா இருக்குதா இவங்களுக்கு? இப்படியான ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்பட்டமா நம்ம வெளிப்படையா சொல்லிடுறோம். ரெண்டாவது, கூட்டணி கட்சிகள் இப்ப குயோமியான்னு கதறிட்டு இருக்கிறாங்கல்ல, உங்களுக்கு இது தேவைதான். ஏன் சொல்லு? நல்ல தேவைதான். அனுபவின்றோம். அனுபவி கதறேழு, கத்தியாளு, ஊரை கூட்டியாளு, ஒப்பாரி வை. அது காங்கிரஸ் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், விசிகே ஆகட்டும், திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஓட்டம், ஆளாளுக்கு ஓட்டம். அதுவும் காங்கிரஸ்லாம் எப்பா, காங்கிரஸ் வந்து ஸ்டேட் லிங்க் கதறல், சென்ட்ரல் லிங்க் கதறல். அதாவது காம்பவுண்ட் எகிரி குதிச்சு ஓடுறது காங்கிரஸ்லாம். அது எங்க வந்து திமுக விசிகாவோ மற்றவங்களோ கடைசியில் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளும் போக முடியாம ஆயிருமோ. அப்ப நம்ம போய் அவங்களுக்கு ஒரு ப்ரெஷரை போடுவோம். இந்தி கூட்டணி கலைஞ்சிடக்கூடாது, அதனால நாங்க போயிட்டோம், பங்காளி தாவுடா தாவு அப்படின்ற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் போயிருவோம்னு சொல்லி அங்க ராகுல் காந்தி அவசரமா சொல்லி ஓடுறாங்க. 5 பேர் ஓடி போய் ஆதரவு கொடுக்குறீங்க. 112 விஜய் அப்புறம் எடுத்துட்டு போயிட்டு ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டாப்ல. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் 4 பேர் வரதுக்கு ரெடியா இல்ல. உடனே ராகுல் காந்தி அப்படியே அவர் பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்றாராம். டெல்லியில உட்காந்துக்கிட்டு டெல்லி கம்யூனிஸ்ட் தலைமைகிட்டே பேசுறாப்லையா. நீங்க சொல்லுங்க அவங்க எப்படி வரமாட்டேன்னு சொல்லிடுவாங்க. அடுத்து அந்த நாளும் போகுது. இதுக்கப்புறம் இருந்து என்ன பிரயோஜனம்? அப்படியே விசிக்க, அப்படியே IUML போயிட்டு சேர்றாங்க. இன்னைக்கு ஸ்டாலின் பேச்சு கேட்டிருக்கலாமோ? இன்னைக்கு யோசிக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமோ? மண்புழு கிட்ட தப்பிச்சு மலைப்பாம்பு கிட்ட மாட்டிக்கிட்டமேடா. ஒன்றும் நம்ம வந்து ஒரு புது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணோம், இல்லை அதிமுக ஆதரவு கொடுக்குறோம், அதெல்லாம் 2வது பட்சம். மூடிட்டு இருந்திருக்கலாமோ இல்லையா? இப்ப என்ன பண்றாரு விஜய், இவங்க நல்லா புரிஞ்சிருச்சு. வந்து நம்ம கிட்டக்கிறதெல்லாம் அப்படியே அட்டை மாதிரி எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துக்கிட்டு சக்க மாதிரி நம்மளை தூக்கி போட போறாரு அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓட்டாச்சு. இதுக்கு தான் இந்த கதறல். இப்ப இவங்க 10 MLA தூக்குறாங்கல்ல, 10 25ன்னு சொல்லி, இது யாரை பார்த்து சொல்றாங்கன்னு நினைக்கிறேன்? அதிமுகவை பார்த்து இல்ல, கூட்டணி கட்சிகளை தான். கூட்டணி கட்சிகள் கொடுக்குற சிக்னல் கதறுங்கடி, கதறு போயிட்டே இரு, நாங்க இன்னும் 10 தூக்குறோம். நாங்க தான் வந்து என்ன சொல்றது, என்ன வேணா பண்ணுவோமே. இது ஒரு பக்கம் நடந்திருக்கு. அதையும் மீறி வந்து தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கத்தனீங்கன்னா அழுவோம். நாங்க 10 MLA கூட தூக்க கூடாதா? இவர் 25 MLA தூக்க கூடாதா உங்க விஜயம்னா? அதுக்கு ஒரு 4 பேர் வச்சு ரீல்ஸ் போட விடுவோம். இப்ப காலைல கூட ஒண்ணு பாத்துட்டு இருந்தோம்ல, ஒரு அம்மா அவரை ஏன் கஷ்டப்படுத்துறீங்க வா சாமி. இந்த கிரிஞ்சி கூட்டத்தை வச்சுக்கிட்டு முடியலதான். ஆணவத்துல ஆடுவோம். அது ஒரு அளவுக்கு பேக் ஃபயர் ஆகிற மாதிரி தெரியுதா, அழுவாச்சு ஆரம்பிச்சு அழுதுருவோம். ஒரு 25 MLA தானே தூக்கினாரு. அவர் என்ன பண்ணாரு பாவம், எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தவர் ஒரு 25 MLA தூக்க கூடாதா? கடுப்பான ஆகட்டும். சத்தியமா இந்த மாதிரி ஒரு கல்ட்டு கருமாந்திர கட்சி நான் இது வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றுல பார்த்ததே இல்லை. ஓகேவா? ஸோ இப்படிலாம் வந்து ஆட்டம் காட்டிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு சட்டப்பேரவையில சண்டையா வெடிச்சிருக்குது. அப்ப இவங்களை யார் வச்சு செஞ்சாலும் நம்ம ஒண்ணு இவங்களுக்காக நீதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? ஆமா, இவங்களை காரி துப்புறாங்கன்றாங்க, இவங்களை வச்சு செய்ய போறாங்க. இவங்களை பிஜேபி யாரோ இருக்கட்டும், இவங்களை யார் என்ன செஞ்சாலும் இனிமே ஏன்டா வந்து நம்ம குரல் கொடுக்கணும்? பப்ளிக்கோ அல்லது வந்து நியாயமா பேசணும்னு நினைக்கிறவங்களோ ஏன் குரல் கொடுக்கணும்? நீங்க தான் சர்வாதிகாரம் படிச்சவங்கள மாறிட்டீங்களே. அதுதான் என்னுடைய பார்வை. இன்னொன்னு காலையில ஒண்ணு சொல்லிட்டு இருந்தேன் உங்க வீடியோல, என்ன அப்படின்னா ரீஎலெக்ஷனுக்கு விஜய் பிளான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அது கூட கமெண்ட்ல என்னப்பா புது உருட்டா உருட்டிட்டு இருக்கிற அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அது என்ன சமாச்சாரம்? இது இல்ல, இது எல்லாமே ரொம்ப கசகசன்னு போயிட்டு இருக்குது. இப்போ அந்த 10 MLA வாங்குறது ஒரு ப்ராசஸ், தூக்குறது ஒரு ப்ராசஸ். அந்த 10 MLA தூக்குனாக்கா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு கேஸை போடுவாங்க. அப்புறம் அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் வரும் வராது அப்படின்னு சொல்லி பிரச்சனை.
இந்த கேப்ல பாத்தீங்கன்னா ஒரு தகவல் என்னன்னா, ஒரு 15 தாவேகா எம்எல்ஏக்கள் திமுகவோட டச்சில் இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சில பல இனிப்பு பொட்டலங்கள்லாம் கொடுத்து திமுக கொஞ்சம் அவங்களுடைய கான்டாக்ட்ல வச்சிருக்காங்க. தேவைப்பட்டா அந்த கார்டை எடுப்பாங்க திமுக இப்படின்ற மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்குது. ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இந்த ஜூனியர் விகடன்ல வந்த செய்தி தான் இது. ஜூனியர் விகடன் மட்டும் இல்ல, நம்மளுக்கு நிறைய தகவல்கள் நேரடியாகவும் நமக்கு வருது. அது போக இவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கா இருந்தாலும் இது வந்து கத்தி மேல் நடக்கிற மாதிரி இருக்குது. நினைச்சதை பண்ண முடியல. பண்ணா உடனே இந்த பக்கம் கம்யூனிஸ்ட் எந்திரிச்சுக்கிறாங்க, இந்த பக்கம் பார்த்தா காங்கிரஸ் எந்திரிச்சுக்கிறாங்க. சும்மா நம்மள மட்டம் தட்டிட்டே இருக்கிறாங்க. நாங்க போட்ட பிச்சையில தான் ஆட்சி நடத்துறேன்னு சொல்லி. எதுக்கு? எனக்கு சிங்கிள் மெஜாரிட்டி வேணும். இதை விஜய் அவர்கள் நினைக்கிறார். விஜய்க்கு இதை அதிகமாக இதை நீங்க பண்ணணும், இப்படியே பண்ணிடலாம்னு சொல்லி அவருடைய இதுல வந்து திணிச்சு கொண்டிருப்பவர் அல்லது வந்து அதை நோக்கி நகர்வுகளை மேற்கொள்ளுபவர் அந்த பவர் சென்டர். சமீபத்தில் ஜூனியர் விகடன்ல வந்து அந்த ஒரு பவர் சென்டர் தான் வந்து ரீஎலெக்ஷன் போயிடலாம், பேசாம போயிட்டு வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில் உட்காந்துக்கலாம். அதுக்கப்புறம் அதிமுக கதர்னா கதறட்டும், திமுக கதர்னா கதறட்டும். இந்த பக்கம் கூட்டணியில வந்து கூட்டணியில தான் எப்படி தேர்தல் சந்திப்பாங்க. காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்லாம் ஒரேடியா உடனே தூக்கி போட்டுருவாங்களான்றது கேள்விக்குறிதான். ஆனா இவங்களே 120 130 விசில் சின்னத்துல வந்துட்டாங்கன்னா இவங்கள என்னமோ பண்ணிட்டு போ, நீ ஒரு எம்எல்ஏ அவ்வளவுதான், போ என்னமோ பண்ணிட்டு போ. இல்ல ஜாலரா போறதா இருந்தா போடு, யூ ஆர் வெல்கம், அந்த மாதிரி டீல் பண்ணிட்டு போலாம். ஒன்றும் இல்லை, திரும்ப அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி என்னுடைய சகோதரர் விஜய் அவரோட கூட்டணியில் தான் தொடர்றோன்ட்டு அவ்வளோ பெருசா பண்ணாரு. விஜய் அவர்களை நேரடியாக போய் சந்திச்சு ஏதோ பூங்கத்தெல்லாம் கொடுத்துட்டு வந்தாரு. ஒத்த அறிக்கை விஜய் கிட்ட இருந்து, அறிக்கை 4 வரியில ஒரு ட்வீட். இப்படி நாங்கள் வரவேற்கிறோம், நாங்கள் தொடர்கிறோம், வாழ்த்துகிறோம் அப்படிலாம் கிடையாது. இப்படியாக திருமாவர்கள் கூறியிருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். புஷியானந்துக்கு இருந்த ஒரு ட்வீட் விஜய் விட்டுருக்கு. கப்பல்ல வேலை கிடைக்கிறான், வேலை கொடுக்குது, அப்படி வேலை கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நாய் சொன்னதை கேட்டு நான் வேலையை விட்டு போயிட்டேன். ஆனா போனதுக்கு அப்புறம் தான் தெரியுதுன்னு சொல்லி செருப்பு எடுத்துட்டு போய் கவர்மெண்ட் நிப்பார் நம்பியார்கிட்ட. இந்த செருப்பை கொண்டு 4 அடி அடிச்சிட்டாச்சும் எனக்கு வந்து என்னை சேர்த்துக்காங்க, என்னை மன்னிச்சிருக்கேன்ட்டு. கிட்டத்தட்ட இந்த கூட்டணி கட்சிகளுடைய நிலைமை விட்டா ஸ்டாலின் அப்படிதான் போய் நிப்பாரு. போயிட்டு இந்தாங்க பட்டார் 4 அடி அடிங்க அப்படின்ட்டு கொடுப்பாங்களாட்டங்குது. ஆனா அப்படி போயிடவும் முடியாது. ஏன்னா ஓட் பேங்க் வந்து விஜய் புடுங்கிட்டாப்ல. அதனால போனாலும் கன்வர்ஷன் நடக்காது. அந்த திமுக தொண்டர்கள் பிச்சு போடுவாங்க ஸ்டாலினை சேர்த்துக்கிட்டாருன்னா. அவங்க எங்கேயோ அழிஞ்சு போட்டோம், அவங்களை சேர்த்துக்காதீங்கன்றதுல இவங்க ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. நம்ம ஜெயிக்கலாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. அதனால உண்மையிலே வெளியே சொல்ல முடியாம கதறிட்டு இருக்கிற கும்பல் தான் இந்த கூட்டணி கும்பல். கதறட்டும்ன்ற இந்த அவல நிலை உங்களுக்கு தேவை. அனுபவி. இன்னொன்னு ரீஎலெக்ஷன் அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது தான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. திடீர்னு பார்த்தீங்கன்னா நேற்று அவ்வளோ இதை அறிவிக்கிறார் விஜய். புதிய திட்டங்களை அறிவிக்கிறாரு. 3 சிலிண்டரு, மகளிருக்கு அந்த இலவச பேருந்து விரிவுபடுத்தும் திட்டம் எல்லாத்தையும் அறிவிக்கிறாரு. ஏன்? ஒன்று காந்தி ஜெயந்திக்கு, இன்னொன்று வந்து பொங்கல் இருந்து எல்லாமே 2027 ஜனவரியோட இதெல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. ஸோ ஒய் நாட்? அதுவும் பாதி. ஏன் இது தேர்தலுக்கான இன்னொரு பெயிட்டா இருக்கக்கூடாது? அதாவது பாருங்க, நான் கொடுத்த வாக்குறுதியில மொத வருஷம் முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு பாதி நான் செஞ்சுட்டேன். இப்போ தேர்தல் நடக்குது, சிங்கிள் மெஜாரிட்டியாக நீங்கள் என்ன தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா நான் கொடுத்த வாக்குறுதியை முழுசாக உங்களுக்கு நிறைவேற்றுவேன், இல்லைன்னா கஷ்டம் பார்த்துங்கன்ட்டு அப்போ ஒரு கார்டு ப்ளே பண்ணுவார் பாருங்க. கார்டு வேணா ப்ளே பண்ணுவாங்கடா. அவங்களுக்கு என்ன இருக்குது? அவங்களா மாதிரி கொடூர மேனிப்புலேட்டர்கள் நான் பார்த்ததே இல்லை. எல்லா கட்சியுமே மேனிப்புலேட் பண்ணுவோம், ஆனால் இவங்களா மாதிரியான ஒரு மேனிப்புலேட்டர்ஸை நான் பார்த்ததே இல்லை. ஓகே ஃபைன், மக்கள் தான், எண்ட் ஆஃப் த டே மக்கள் தான்டா. எந்த ஒரு மயக்கமும் எந்த ஒரு ட்ரெண்டுமே ஒரு சுழற்சியை சுற்றி ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வரும். இதுக்கு முன்னாடி நிறைய அந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இது புது மயக்கம். இதுவும் போகும் கொஞ்சம் லாங் டேர்மாக போகும். பட் இதுக்கும் இதுக்கு ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் ஒன்று வரும். என்னடா இது ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிக்கிற காலமும் வரும். அது வரைக்கும் அப்படியே கத்திட்டு இருக்க வேண்டியது தான். அது வரைக்கும் குரல் எழுப்பிட்டே இருக்க வேண்டியது தான். மக்கள் மத்தியில் வந்து நம்ம பேசிட்டே இருக்க வேண்டியது தான். அவ்வளோதான். அதே தான். இப்போ நாளைக்கு ஒரு நேரம் முன்கூட்டியே சொல்லி வச்சிருவோம். இப்போ இதுக்கு முன்னாடி திமுக ஆணவத்தில் ஆடிச்சு, திமுக மேலே கடுமையாக கோவம் வந்துச்சு, தாவேக்காவை பார்த்து பரிதாபப்பட்டோம். அன்னைக்கு இவங்களுக்காக குரல் கொடுத்தோம். கண்டிப்பா நாளைக்கு இந்த சைக்கிள் அப்படியே தலைகீழா சுத்தி இன்னொருத்தரை வந்து இவங்களை அடக்கி ஆடுறதுக்கும் இவங்களை வந்து சப்ரஸ் பண்ற நிலைமை வரும். அன்னைக்கு இவங்களை அடக்குறாங்களோ அவங்க மேல கோவப்படுவோம், இவங்களை பார்த்து பரிதாபப்படுவோம். இது நம்ம கேரக்டர் இவ்வளவுதான். நம்ம கேரக்டர் விட யார் அதிகாரத்துல ஆடுறா, யார் ஆணவத்துல ஆடுறா அவன் மேல கோவப்பட வேண்டியதும், யார் நசுக்கப்படுறா அவன் மேல பரிதாபப்படுறதுனா அறம். அது நிறைய பேருக்கு புரியாது. இதுக்கு ஒரு நரேட்டிவ், இதுக்கு ஒரு அஜெண்டா, இதுக்கு ஒரு முதலாளி பேச வைக்கிறாருன்னு 1008 கதையை சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி பார்த்துக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.